Chennai Silks. நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% வரிகளை விதித்தார். இது நம் நாட்டின் ஏற்றுமதியை பாதித்தது. இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவுக்கும் நம் நாட்டுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி நம் நாட்டுக்கு அமெரிக்கா விதித்த 50% வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு சாத்தியமானது எப்படி என்பது பற்றி சுவாரஸ்யமான தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி 25%, அதன் பிறகு ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி 25% என்று 50% வரியை விதித்தார். இதனால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பெரிதும் தடைப்பட்டது. வர்த்தகர்கள் அதிக அளவில் பாதிப்பை எதிர்கொண்டனர். மேலும் நம் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பிரச்சனை வெடித்தது. இதனையடுத்து பிரச்சனையை தீர்க்க இருதரப்பும் பேச்சுவார்த்தையை தொடங்கியது. பல மாதங்களாக பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையிலும் கூட வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் 2 நாடுகளிடையே வர்த்தக ஒப்பந்தம் உறுதியானது. இதன் மூலம் இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்த 25% வர்த்தக வரி 18% குறைக்கப்பட்டது. இதற்கான அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டார். அது மட்டுமின்றி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் நம் நாட்டுக்கு கூடுதலாக அபராத வரியாக விதிக்கப்பட்ட 25%ஐயும் நீக்க அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை உறுதியளித்துள்ளது. நம் நாடு வெனிசுலாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் இந்த வரியும் நீக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் நம் நாட்டின் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த 50% வரி 18% சரிய உள்ளது. இதனை அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் செர்ஜியோ கோர் உறுதி செய்துள்ளார். இழுபறி நீடித்த நிலையில் திடீரென்று 2 நாடுகளிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த வெற்றிக்கு அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி ஆகிய இருவரும் தான் காரணம். 2 தலைவர்களுக்கும் இடையே ஆன தனிப்பட்ட நட்பு தான் இந்த டீலை இறுதி செய்ய உதவியது. இறுதியாக இந்தியாவுக்கான வரி விதிப்பு 18% என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது என கூறியிருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது நம்ப முடியாத ஒரு செய்தியாகவும் அதே வேளையில் புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவும் இருக்கும். பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்பும் இந்த காலகட்டத்தில் அமைதியை கொண்டுவர மிகவும் அக்கறை கொண்டுள்ளனர். அதனால்தான் இறுதியாக 18% என்ற வரி விகிதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனியும் நம்ப முடியாத வகையிலான ஒப்பந்தங்கள் வர உள்ளன. இன்னும் பல ஒப்பந்தங்கள் வர இருக்கிறது என கூறியிருக்கிறார். முன்னதாக இந்த வரி குறைப்பு பற்றி ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிரதமர் மோடி உடனான நட்பு மற்றும் மரியாதையின் காரணமாக அவரது கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு உடனடியாக நாங்கள் ஒப்புக்கொண்டோம். இதன் மூலம் அமெரிக்கா தற்போதுள்ள 25% பரஸ்பர வரியை 18% குறைக்கும். அதேபோல இந்தியாவும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை 0% குறைக்க முன்வரும். அது மட்டுமின்றி எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரி உள்பட பல துறைகளில் பிரதமர் மோடி $500 பில்லியன் அதிகமான பொருட்களை அமெரிக்காவில் இருந்து வாங்குவதாக உறுதியளித்திருப்பதாக கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து நாங்கள் பேசினோம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை பிரதமர் மோடி நிறுத்தி அமெரிக்காவிலிருந்தும் வெனிசுலாவிலிருந்தும் அதிக அளவில் வாங்குவதாக ஒப்புக்கொண்டார். இது உக்ரைனில் தற்போது நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவும். இந்த போரில் ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி உடனான நட்பு மரியாதை காரணமாக அவருடைய வேண்டுகோளின் பேரில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம். அதன்படி இந்தியா மீதான பரஸ்பர வரியை 25%லிருந்து 18% அமெரிக்கா குறைப்பதால் பதிலுக்கு அமெரிக்கா மீதான வரிகள் மற்றும் வர்த்தக தடைகளை 0% குறைக்க இந்தியாவும் உறுதியளித்துள்ளது என கூறியிருக்கிறார்.
இந்தியா மீதான வரியை குறைத்ததற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எனது அன்பு நண்பர் டிரம்புடன் இன்று உரையாடியது மிகவும் மகிழ்ச்சி. இனிமேல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்படும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான அறிவிப்புக்காக 140 கோடி இந்திய மக்கள் சார்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. 2 பெரிய பொருளாதாரங்களும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் போது மக்களுக்கு பெரிதும் நன்மை அளிக்கும். ஏராளமான வாய்ப்புகள் திறக்கும். உலக அமைதி, நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலைமை முக்கியமானது. அமைதிக்கான அவரது முயற்சிகளை இந்தியா முழுமையாக ஆதரிக்கிறது. நமது உறவை முன்னெப்போதும் இல்லாத அளவில் இன்னும் உயரத்துக்கு கொண்டு செல்ல அவருடன் நெருக்கமாக பணியாற்ற விரும்புகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.